ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் ட்ரேஸ் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கொஞ்சம் பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரி மடிச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம் அதை கட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதில் இது மாதிரி வந்து லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ லீவ்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் சின்னதாக வரைஞ்சிக்கலாம். நான் இது மாதிரி லீவ்ஸ் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய லீவ்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா நம்ம மடித்து கட் பண்ணோம் இல்லையா, அதனால நிறைய லீவ்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த லீவ்ஸ்க்கெல்லாம் க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அப்படி கூட மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு 2 கலர் கூட கொடுத்துக்கலாம். அதாவது லைட் க்ரீன், டார்க் க்ரீன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரே ஒரு கலர் தான் கொடுக்குறேன். அந்த லீஃப் ஃபுல்லாத்துக்குமே கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு சைடு மட்டும்தான் கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு காய வச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு தின்னான மெட்டல் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஒயரை வந்துட்டு இது மாதிரி ஃப்ளாரல் டைப், க்ரீன் கலர் ஃப்ளாரல் டைப் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ளாரல் டைப் இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் பேப்பரை இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அதை கூட ஃப்ளாரல் டைப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த கம்பியை வந்து நான் 3 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதோட டிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லீஃப் ஒட்டிட்டு அதுக்கு கீழேயும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு லீஃபை வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் நமக்கு 2வது ஒட்டணும் இல்லையா, அந்த லீஃப்க்கு ஆப்போசிட் சைடில் கூட இன்னொரு லீஃப் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு இது மாதிரி 2 லீஃபே வந்து ஒட்டிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு அது ஒட்டுறப்ப வந்து கொஞ்சம் கீழே கீழே வந்துட்டு இருந்தது. அந்த க்ளூ கம்மியாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அது ஒட்டிக்கும். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கு வந்து லேட் ஆகும். கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் நிறைய வந்துட்டு அது மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு திக்கான மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டல் ஒயர் எடுத்துகிட்டு அதே ஃப்ளாரல் டேப் யூஸ் பண்ணி இதை மாதிரி ஒவ்வொன்றா வச்சு வந்து நான் சுற்றிக்கிறேன். அந்த கம்பியில் நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா சின்ன சின்னதாக, அந்த சின்ன பீஸை ஒவ்வொன்றா வச்சு வந்து நான் சுற்றிக்கிறேன். ஒரு 2-3 தடவை சுற்றினதுக்கப்புறம் இன்னொரு பீஸை வச்சு வந்து சுற்றிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு டேரெக்ஷன்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம கடைசியில் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்படி வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் ஒரே டேரெக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்து வந்து சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரே டேரெக்ஷனுக்கு வந்து திருப்பி விட்டுட்டுருக்கேன். கம்பி தான் இல்லையா, அது ரொம்ப லேஸாக இருந்ததுனாட்டி ஈஸியாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. அதனால் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் ஒரே சைடுக்கு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு லீவ்ஸும் வந்து மடங்கி இருந்தது, அதையும் வந்து நான் கரெக்டாக வந்துட்டு மடக்கிக்கிறேன். மடக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ இது மாதிரி வந்துட்டு ஒரு செடி மாதிரி வந்து கிடச்சிரும். ஃபுல்லாக வந்துட்டு அதையே நான் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோ மாதிரி வந்து நிறைய பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பீஸ் வந்து நான் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று சேர்த்து வச்சுக்கிறேன். ஒரு பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த இது இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் நூலால் கட்டிக்கிறேன். நீங்கள் டேப் வச்சு கூட சுற்றிக்கலாம். நான் வந்து நூலால் வச்சு கட்டிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் வந்து நான் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் வந்து வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கெட்டியாயிரும். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்சரை வந்து அந்த கப்பில் வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு இது மாதிரி வந்து கீழே வச்சு தட்டுங்க. இது மாதிரி தட்டினீங்க அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அதுவும் வந்து பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் இந்த நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அது சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிங்க அப்படின்னா அது காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே அந்த பாட்குள்ளே பெபிள்ஸ் எங்கிட்ட இருந்தது, அந்த பெபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கூழாங்கல் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் இன்னும் நேச்சுரல் லுக் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தாட்டி எல்லோ கலர் டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ப்ரஷோட பேக்கு யூஸ் பண்ணி எல்லோ கலர் டாட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ், பிளான்ட் ட்ரீஸ், சேவ் லைஃப்.